ஓ பன்னீர்செல்வத்தின் கவன நாடகத்தை புரிந்து கொண்ட ஏராளமானோர் கழகத்தில் இணைந்து வருவதாகவும் மக்களுக்கு நம்பிக்கையான இயக்கமாக அஇஅதிமுக திகழ்வதாகவும் கழக செய்தி தொடர்பாளர் டாக்டர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழகத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஓ பன்னீர்செல்வத்தின் உண்ணாவிரதம் கண் துடைப்பு நாடகம் என குறிப்பிட்டார். மருத்துவமனையில் அம்மா இருந்தபோது மௌனம் காத்த பன்னீர்செல்வம் தற்போது சிகிச்சை குறித்து முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தவறான தகவல்களை பரப்பி வரும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார். திராவிட இயக்கம் அழிந்துவிட்டது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இந்த திராவிட மண்ணில் மதவாத சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றாமல் இருப்பதற்கு திராவிட இயக்கம் மகத்தான ஒரு பூத்து குலுங்குகிற இயக்கமாக, அடித்தட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற இயக்கமாக இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய உண்ணாவிரதம் ஒரு கண் துடைப்பு நாடகம். முதலமைச்சராக இருந்த அன்றைய தினம் இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் தான் உள்துறை இருந்தது, உளவுத்துறை இருந்தது, போலீஸ் இலாக்கா இருந்தது. அப்போதெல்லாம் அவர் எங்கே போனார்? 75 நாட்களும் மருத்துவமனையில் இருக்கிற போதெல்லாம் ஏதும் அவர் பதில் சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தாரே. இன்று திடீரென்று புனிதர் வேடம் போடுவது எதனால் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.